இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச வந்த விஷயம் எனக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நான் பேச போற விஷயம் இது ரிலேட்டட் பண்ணி தான். என்ன தெரியுமா? நம்மளுடைய ஞாபக சக்தி இல்லையா? நம்மளுடைய ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நம்ம பேச நினைக்கிற விஷயத்தை பேச முடியும். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஞாபகம், மெமரி பவர் ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. என்னடா டாக்டர் ஆரம்பத்தில் ஷாக் தந்துட்டாரான்னு பார்க்குறீங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சின்ன குழந்தைகள் படிப்பு அது சம்மந்தமான விஷயங்கள், பெரியவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு மெமரி. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வீட்டில் ஒய்ஃபு கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயத்த சொல்லி விட்டாங்கன்னா அதை ஞாபகம் வச்சு போய் வாங்கணும். இல்லைன்னா தர்மடி தான் இல்லையா? சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஞாபக சக்தி, மெமரி பவர் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஞாபக சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட்டுறதுக்கு வல்லாரக்கீரை அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி என்னென்ன உணவு நம்ம அதிகம் எடுக்கும்போது சாப்பிடும்போது நம்மளுடைய ஞாபக சக்தி பாதிக்கப்படுது, அறவே ஒளிந்து போகுது. இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு மருத்துவராக சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குது. நம்ம இது தெரியாமல் என்னெல்லாமோ சாப்பிட்றே வரோம் இல்லையா? நமக்கு திடீர்னு ஞாபக சக்தி போகும்போது இதனால தான் போச்சான்னு தெரியாது. அதனால் நான் சொல்கிற ஒரு 5 வகையான உணவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய மூளையை காப்பாற்றுங்க, மெமரி பவரை காப்பாற்றுங்க, ஞாபக சக்தியை காப்பாற்றுங்க. வாங்க இப்போ டைரெக்டாக விஷயத்துக்கு போகலாம். நம்மளுடைய ஞாபக சக்தியை அளிக்கிறதுல முதலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HFCS. என்ன டாக்டர் டெஃபினிஷன் சொல்றீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்றீங்க. HFCS வேற ஒன்றும் இல்லைங்க, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இது என்னன்னா ஒரு இனிப்பு பொருளுங்க. பொதுவாக இந்த கார்ன் சிரப்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஏகப்பட்ட இனிப்பு இருக்குங்க. எதில் இந்த விஷயம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் பண்ண ஃபுட் இருக்கு இல்லையா? இப்போ சில இனிப்பு வகைகள் ஆகட்டும், இல்லைனா ப்ராசஸ் பண்ண ஃபுட் ஆகட்டும், கடையில் கேனில் டின்ல அடித்து விற்கிறாங்க. இதில் இந்த HFCS அதிகமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட பொருட்கள், இப்போ கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பெப்சி, கொக்கோ கோலா எல்லாத்துலேயுமே இது அதிகமாக இருக்குங்க. இது நம்ம அதிகமாக உடம்புல எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மூளைக்கு போய் நம்மளுடைய ஞாபக சக்தியை கடுமையாக தாக்கி அழிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரே நாளில் 2 நாளில் நடந்துருமானா இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். நாள்பட நம்மளோட ஞாபக சக்தி குறையுது. பொதுவாக வயசாகும் போதே நம்மளோட ஞாபக சக்தி குறைய தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது சீக்கிரம் குறைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்துக்கோங்க. இது போக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சொல்கிறோம் இல்லையா? நம்ம உணவுக்கு சுவையை கூட்டுறதுக்கு நம்ம சேர்க்குறோம். அஜினமோட்டா மாதிரி சுவையொட்டிகளை சேர்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உடம்புக்கு நல்லது கிடையாது. ஞாபக சக்தி அது பாலடிச்சிரும். 2வது இடம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஏன்னா சாராயம் தான். என்ன ஆல்கஹால் ஒரு வில்லேஜில் ஒரு கடையில் போய் பிராந்தி கடையில் வாங்கி குடிக்கிற ஒரு லோ லெவலில் உள்ள விஷயமா இருந்தாலும் சரிதான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க குடிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், எல்லாமே பேசிக்காக ஆல்கஹால் கீழே தான் வரும். ரெண்டுமே ஒரே பாதிப்பு தான் இல்லையா? மற்ற உணவுகளை மாதிரி இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தவிர்க்க முடியாட்டா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், தவிர்த்தே ஆகணுங்க. ஆல்கஹாலுக்கு நான் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்கஹால் குடிக்கனால உடம்புல டாப் டு பாட்டம் பயங்கரமான விளைவுகள் ஏற்படுது. முக்கியமாக நம்ம மூளையை போய் தாக்கி குடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளறுபடியாக பேசுவாங்க இல்லையா? அது போக நாளாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாராயம், ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஞாபக சக்தி அது பாலடிச்சிடும். தவிர்த்துருங்க. 3வது விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஞாபக சக்தியை குறைக்கிறதுக்கு ஜூசஸ். நான் அதுக்காக நேச்சுரலாக பழங்கள்லேருந்து வரக்கூடிய ஜூஸை நான் சொல்லலை. அது இயற்கையான விஷயம், கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது, நார்ச்சத்து. அந்த இனிப்பெல்லாம் சுகர் பேஷண்ட்களும் குடிக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ கடைகளில் போய் ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பாருங்கள். சுகரை அள்ளி அதில் தெளிப்பாங்க. சில பேர் நார்மல் வெள்ளை சர்க்கரையை போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு அதில் கலப்பாங்க. நேச்சுரலாக உங்களுக்கே தெரியும், சில பழங்கள் இனிக்கும், சில பழங்கள் புளிக்கும். இனிப்பு கூட அவ்வளோவா பத்தாது இல்லையா? ஏன்னா அந்த ஜூஸ் எல்லாமே நம்ம ஒரு பழத்தை எடுத்து வீட்டிலேயே ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா அந்த பழச்சாறை அப்படி நம்ம குடிக்கலாம். ஆனால் கடைகளில் எக்கனாமிக்கலாக நிறைய லாபம் வரணும்னு சொல்லிட்டு பழச்சாறை புழிஞ்சு விட்டு அது கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ குடிச்சு பார்த்தா இனிப்பு இருக்காது. அப்போ இனிப்பு சுவையை கூட்டுறதுக்கு வெள்ளை சக்கரை இல்லைனா சுவையொட்டி அந்த மாதிரி சேர்ப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜூஸோட முழு எஃபெக்டும் கிடைக்காது. ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய பொருட்கள்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனை. அதில் ஒன்று தான் நம்மளோட ஞாபக சக்தி போகிறது. அப்போது ஆர்டிஃபிஷியலான சுகர் கலந்த இந்த மாதிரி ஜூஸுகளை நீங்கள் கடைகளில் முக்கியமாக குடிக்கும்போது உங்களுக்கு நாள்பட வருஷக்கணக்காக குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஞாபக சக்தி போக சான்ஸ் இருக்குது. அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன், பழத்தை முழுமையாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து அதிலிருந்து கிடைக்கும். இல்லாட்டா வீட்டில் ஜூஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக சுகரை சேர்க்காம அப்படியே குடிச்சிடுவாங்க, ரொம்ப நல்லது. 4வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு. அதில் முக்கியமாக மீட்டு, இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு
சிக்கன் மட்டன் டெய்லி நம்ம சாப்பிட்றது இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள், முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை இல்லை இன்னொரு நாள் கூட சாப்பிடுவோம். கோயில்களில் திருவிழா நடந்தால் அதில் கிடா விருந்தெல்லாம் போடுவாங்க, சாப்பிடுவோம். இங்கெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே ஆறதில்லை. ஏன் தெரியுமா? அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு. இப்போ ஒரு கிடா வெட்டு விருந்தும் சரி அன்னைக்கே வெட்டுவாங்க. ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தாலும் சரி தான், அன்னைக்கே கிடா வெட்டுவாங்க, கோழி அறுப்பாங்க. கடைகளில் விற்கக்கூடிய இப்போ தான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அன்னைக்கு அறுத்து அன்னைக்கே விற்பாங்க. முக்கியமாக தீபாவளி இந்த பண்டிகைலாம் கூட்டம் அதே மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா இந்த மாதிரி நான்வெஜ் நம்ம உடம்புல ஒன்றுமே செய்யலை, சத்து தான் தந்திருக்கு. ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? இன்றைக்கி ஒரு ஆடோ கோழியோ அறுத்தாங்கன்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க அந்த ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு அது கெடாமல் இருக்குது. அதில் கெமிக்கல் நிறைய சேர்த்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. முக்கியமாக ஹையாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஒரு மனுஷன் இறந்த அப்புறம் தான் நம்ம ஐஸ் பெட்டியில் வைக்கிற மாதிரியே அந்த கோழி ஆடு எல்லாம் இறந்த அப்புறம் அதை வந்து ஐஸ் பெட்டியில் வச்சு அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். என்னத்துக்காக? உடம்பு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான்வெஜ் முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண நான்வெஜ் சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணுது. முக்கியமாக தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் எல்லாமே வருது. இது போக நம்மளுக்கு மெமரி பவரை அது பயங்கரமாக குறைக்குது. மெமரி செல்ஸை அழித்து நம்மளுக்கு பயங்கரமான ஞாபக மறதியை உண்டு பண்ணுது இது காலப்போக்கில். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்க்க முடியாட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. கடைசி 5ஆவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ஞாபக சக்தியை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது மெர்க்குரி. மெர்க்குரினா பாதரசம், தமிழில் நம்ம சின்ன வயசில் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மெர்க்குரி பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுகளில் அந்த மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஒரு அளவுக்கு அதிகமான கண்டென்ட் உடம்புல போகும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை உண்டாகும். இப்போ முக்கியமாக அந்த பழங்களில் வரக்கூடிய சீடு இருக்கு இல்லையா? முக்கியமாக ஆப்பிள் விதை, அந்த மாதிரி விதைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெட்டு, மெர்க்குரி இந்த கண்டென்ட்லாம் இருக்கும். ஆனால் அது நம்ம அந்த சீடை சாப்பிட்றதில்ல. அப்படியே பை மிஸ்டேக்காக சாப்பிட்டா கூட 1-2 சாப்பிட்னாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு 80-100 ஆப்பிள் விதை சாப்பிட்டா அது ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெர்க்குரி கண்டென்ட் இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வகையான மீன்களில் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு சில மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா தோல் பயங்கர பளபளப்பாக மின்னும். அப்படிப்பட்ட மீன்கள் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களுங்க. எல்லா மீன்லையும் கிடையாது, ஒரு சில மீன்கள். அதுக்காக அந்த மீன்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் நம்ம தோலையெல்லாம் சீவிட்டு கழுவி தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த மெர்க்குரி கண்டென்ட் அதிகம் உள்ள நல்ல பளபளப்பான தோலை கொண்ட மீன்களை அளவுக்கு அதிகமாக நல்லா கழுவி செதில்லாம் எடுத்து தோலை அறவே நீக்கிட்டு உள்ள ஃப்ளஷை மட்டும் தான் சாப்பிடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீன்களை தோலோடு சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். நம்ம தலையில் உள்ள மெமரி பவரை போக்குறதுலேருந்து நம்மளுக்கு உடம்புல பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதை தோட்டு வைக்கும். அதனால் தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் சொன்ன அந்த 5 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெமரி பவரை, ஞாபக சக்தியை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது. ஒரு சில உணவுகள் தவிருங்க, ஒரு சில உணவுகள் குறைச்சிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.